அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. பெரும்பாலும் அல்சர் அதிகமாக இருக்குது. அவங்களாம் அகத்திக்கீரை அடிக்கடி கலந்து சாப்பிடுங்க. அதே போல் பீட்ரூட் ஜூஸுடன் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அல்சர் குணமாயிடும். அதே போல் வெறும் வயிற்றில் தேங்காய் பால் குடிச்சுட்டு வந்தீங்கனாலும் அல்சர் குணமாயிடும். அதே போல் பிரெட்டுடன் வெண்ணெய் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மணத்தக்காளி கீரை கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கனாலும் நம்ம அல்சர் குணமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. வாழைப்பூ அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தைராய்டு குணமாக சில டிப்ஸுகள் சொல்கிறேன். சவ் ஒரு 1/4 கிலோ எடுத்துங்க, தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு சாறு எடுத்துங்க. அதனுடன் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் கலந்துக்குங்க. அது கூட நாட்டு சர்க்கரை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட தைராய்டும் குணமாயிடும். அதே போல் மந்தாரப்பட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. தைராய்டு குணமாயிடும். அதே போல் சீத்தாப்பழி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. தைராய்டு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வர தடுக்கப்படுகிறது. தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கும். அதே போல் 1 டம்ளர் தண்ணியில் ஒரு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுருங்க. காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் அதை குடிச்சிட்டு வாங்க. தைராய்டு கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் கடற்பாசி 2 டம்ளர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சு சித்தா கடைகளில் கிடைக்கும். கடற்பாசின்னு கேட்டிங்கன்னா அது கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா தைராய்டு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நூக்கல் ரொம்ப முக்கியமானது. சர்க்கரையும் கண்ட்ரோலுக்கு வரும். நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராது. மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. மலக்குடல் பெருங்குடல் புற்றுநோய் வர கம்மி. தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் தாய்மார்களுக்கு. அதே போல் பப்பளி பழத்துடன் தேன் கலந்து சாப்பிடுவாங்க. தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அதே போல் இப்போ மழை பெஞ்சிருக்கு, தொண்டை கரகரப்பு, சளி பிடிச்சின்னு இருக்கும். இவங்களாம் 1 டம்ளர் சுட தண்ணியில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு குடிச்சின்னு வந்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு நீங்கும். தொண்டை வளம் நன்றாக இருக்கும். அதே போல் 1 டம்ளர் சுட தண்ணியில் நம்ம நெல்லிக்காய் 1 ஸ்பூன் போட்டு சுட தண்ணியில் குடிச்சின்னு வந்தீங்கன்னாலும் குடல் நன்றாக இருக்கும். அதே போல் உடல் வேர்வை நாற்றம் அடிக்குது, வாசனை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணோம், புளியான் இலை அல்லது புளியாம்பழம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிங்க, நாற்றம் போயிடும். அப்படி இல்லைன்னா வில்வ இலையை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி 1/2 மணி நேரம் விட்டு குளிங்க, உடல் நாற்றம் போயிடும். அதே போல் நம்ம ஆவாரம்பூவை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி குளிச்சுடுவாங்க. அந்த வேர்வை நாற்றம் துர்நாற்றம்லாம் எல்லாம் மனம் வீச ஆரம்பிச்சிடும். தினமும் ஒரு 4 பாதாம் பருப்பு சாப்பிடுவாங்க. மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் அத்திப்பழம் தினமும் சாப்பிடுவாங்க. நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அதே போல் விளாம்பழத்தினுடைய ஓட்டை உடைச்சி உள்ளே இருக்கிற சதைப்பகுதியில் வெள்ளம் கலந்து சாப்பிடுவாங்க. நரம்பு தளர்ச்சி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.